அவ்வளவு ஒட்டகம், ஆகக்கூடிய ஒட்டகம் இருந்த பெண் தான் ஹதீஜா அம்மா. தன்கிட்ட ஒரு ஊழியரா வேலை செய்யற இவங்க பொஸ் ஒர்க்கர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் நபி இல்லை, அவங்க 25 இயர்ஸ் வர்றாரு. சிரியாவுக்கு போய் கணக்கு வழக்க காட்டினா கச்சிதம். அப்ப அவங்களோட இருந்தாங்க ஒரு பெண், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அந்த பெண் என்ன, நஃபீஷா நினைக்கிறேன். அந்த பெண்ணோட தான் இவங்க பேசிட்டு சொல்றாங்க, அவரை பேசுங்க. இவங்க கணவர் இறந்த பிறகு போலில நிற்கிறாங்க. அபூஜஹல், உத்பா, ஷைபா, மக்கத்து பள்ளத்தாக்கு லீடர்ஸ் இவங்களை கைப்பிடிக்க அவங்களோட பேசி பாருங்க. 40 வயசு 25 வயசு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்லை, பேசி பாருங்கன்னு அனுப்புறாங்க. ஆனா அவங்கள திருமணம் முடிக்க ரெடி, அவங்க விருப்பமானு கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க தன்மையெல்லாம் பார்த்துட்டு சரியிட்டாங்க. 15 வருஷ கேப் தந்த மனைவியோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கிடையில எந்த திருமணமும் ரசூலா நடக்கல. மக்கா லைஃப்ல ரசூலுல்லாஹ் இவங்க ஹதீஜா மௌத்தான பிறகுதான் அத்தனை பேரையும் முடிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க மட்டும்தான் வாழ்றாங்க. 6 பிள்ளைகள். வீட்டுக்கு வந்தா காசிம் தான் ரசூலோட மகனோட பேர். காசிம், அதாவது அப்துல்லா, மதீனால கிடைச்ச புள்ள இப்ராஹிம். அப்ப இந்த 3 ஆம்பளை பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளை, மக்கால 6 பிள்ளைகள். வீட்டுக்கு வந்தா என்ன இல்லைன்றீங்க. ஓவர் நைட்ல ரசூலுல்லாஹ் பெரிய பணக்காரர். 1 நைட் அவ்வளோ செல்வம் இருக்குது. ஊருக்கு போனா கௌரவம் எல்லாமே சாதிக்கணும். யாரும் அவரோட கோவம் இல்லை. எலெக்ஷன் கேட்டா 100க்கு 100% ஓட் கிடைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு. அவ்வளவு எல்லாமே இருக்குது. தன் பிள்ளைகளோட அமர்கலமா வாழ்ற கட்டத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மோட வாழ்ந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க ரசூலுல்லாஹ் யாருன்னு. அவங்க சொல்ற கதையை கொஞ்சம் பாருங்க. ஹீரா குகையிலிருந்து ரசூலுல்லாஹ் வஹி கிடைச்ச உடனே வீட்டுக்கு ஓடி வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஹதீஜா என் ஹதீஜா, என்ன போத்துங்கம்மான்றாங்க. ஒரு 5 இயர்ஸ், நியர்லி 35 to 40 இயர்ஸ் ஹீரா குகை, ஜபலுன்னூர் என்ற மலையில மெல்ல மெல்ல ஹீரா என்ற குகையில ரசூலுல்லாஹ் போய் உட்கார்ந்து கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. சில நாள் 2 நாள் இருப்பாங்க. அவங்க வந்து தனிமையில் இருந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஹதீஜா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில ரிவாயத்துகளை பார்க்கிறோம். அவங்க மலைக்கு மேலே ஏறி போய் கணவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. என் கணவன் யாருன்னு தெரியும். அவங்க திட்டல்ல, ஓடி வந்த அந்த இரவு, குர்ஆன் அருளப்பட்ட அந்த இரவு, ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத இரவு, ஜம்மீலூனி என்ன போத்துங்க போத்துங்க ஹதீஜான்னு துடிக்கிற நேரம். தேவை மலைக்கு மேலே போய் வீட்டு தான் இருக்குது, எல்லா சொத்தும் வச்சுதான், எதுக்கு அங்க மலைக்கு மேலே போகணும்னு கேட்கல. அபுல் காசிம், காசிமுடைய வாப்பாவை உங்களுக்கு அநியாயம் நடக்குது. ஸ்டேட்மெண்ட் ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே நிக்குது. ஹதீஜா சொன்ன வார்த்தைகள் சொல்லுங்க. என்னது? காசிமுட வாப்பாவை உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நீங்க அண்டை வீட்டாருக்கு உதவுறீங்க, ஏழை எளிய உங்களை பார்க்குறீங்க, ஒரு வைஃப் சர்டிபிகேட் கொடுக்குறா, அடுத்தவங்க பிரச்சனைகளை தலை போட்டு அவங்களுக்கு உதவுறீங்க, உங்களுக்கு எதுவும் நடக்காது. உங்களுக்கு எதுவும் நடக்காது. கையில புடிச்சிட்டு வரக்கத்து பின் நௌஃபல் சாச்சாட்ட கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் நடக்கட்டும். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எல்லாரும் 100% ஓட் கிடைக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு 0%. இப்ப எலெக்ஷன் கேட்டா யாரும் போட மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே பிரச்சனை ஆரம்பிச்சு. அன்றைக்கு 100க்கு 100, இன்றைக்கு 0. அதுதான் இஸ்லாத்துடைய வடிவம். இஸ்லாம் தூய்மையாக போற நேரம் சைத்தான் விட மாட்டார். எல்லாரும் பார்க்க, எல்லாரும் விட வைஃப் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ் கையை பிடித்துட்டு ஷஹாதத் சொல்ற ஃபர்ஸ்ட் ஆள். இங்கால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன் நண்பர் குடிச்சு, என் கணவர் பொய் சொல்லவே மாட்டார், சின்னத்திலிருந்து பழகின நண்பர் ரசூலுல்லாஹ் நாவசிச்சு பொய் சொல்ல மாட்டார். இவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதி பிடிச்சி கையால பிடிச்சி ரசூலுல்லாஹ் உறுதியாக்கினவங்க. தன் வைஃப் வந்து ஊரே பொய் என்று சொல்ற நேரம் தன் வாப்பாட சகோதரர் ரசூலுல்லாஹ் இதை சொல்ற டைம்ல எடுத்து மண் எடுத்து தூக்கி வீசுறேன். தப்பல்லக யா முஹம்மது அலிஹாத ஜமால்தனம், நாசமா போகணும், இதுக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்னு கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அந்த சபையில எப்படி இருந்திருப்பாங்க கற்பனை பண்ணுங்க. கண்ணால ஓடி இருக்காது. முழு சபையிலையும் இதுவரைக்கும் 100க்கு 100 மரியாதை கிடைச்சவர். அவ்வளவு பேரும் நின்று திட்டினா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா திட்டு வாங்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா ஏசி வாங்கணும், லா இலாஹ சொன்னா அடி வாங்கணும், மானபங்கப்படுத்துவாங்க. அது ஷைத்தானுக்கு பிடிக்காது. ரசூலுல்லாஹ் அந்த சபையில நிப்பாட்டி 50 பேரும் ரசூலுல்லாஹ் வச்சு இது பண்ற நேரம் ஹதீஜா அம்மா தன்னுடைய ஸ்டேட், நான் எவ்வளவு பெரிய ஆள் அதெல்லாம் விட்டு போட்டு ரசூலுல்லாஹ் பிடிச்சி ரசூலுல்லாஹ்ண்டாங்க. ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்
என் கணவர் நபி என்றாங்க. உலகமே எதிர்க்கிற நேரம் ஃபர்ஸ்ட் அவங்க நின்றாங்கண்டா. இது ஹதீஜா மாட்ட போய் ரசூல்லா யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேர்ல்டுல இன்னொரு பக்கத்துல போய் கேளுங்க, இது 40 வயசு 25 வயசு முடிச்சு போடலாமான்னு நீங்க சொல்லுங்க. இன்னொரு பக்கமா போய் கேட்டீங்கன்னா திருமணம் முடிச்ச 2 பேர் டிவோர்ஸ் பண்ணாங்க. அவருக்கு 40, இவருக்கு 25, சேர்ந்து போலாமா? இவர் கிழவனா நிப்பாரு, அவ வந்து சின்ன பிள்ளையா நிப்பா, எப்படி போறது? அடுத்த பக்கம் மாத்தியும் பேசுவோம். இப்ப ரசூலுல்லாஹ் கேத்துன ஆயிஷாம்மா மௌத்தானவங்க 18 வயசு, ரசூலுல்லாஹ் 63 வயசு. யோசிச்சு பாருங்க கேப் எத்தனை வருஷம். 63க்கும் 18க்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் எத்தனை வருஷ கேப். இவ்வளவு 45 இயர்ஸ் கேப் ஒன்று இருக்கிறது ஒரு லைஃப்ல. இவ்வளவு கேப் இருக்குதுண்டா. ஆயிஷா அம்மா என்றைக்காவது ரசூலுல்லாஹ்வோட பிரிஞ்சு போனாங்களா? பிரிஞ்சு போய் என்றைக்காவது வேணாண்டு இருந்தாங்களா? இல்லை. அந்த லைஃப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணாங்களா? இல்லை. ஸோ சீக்ரெட் எங்க இருக்குது? மௌத்தாகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் தன் மனைவியோட எப்படி நடந்தாங்க அந்த மூமெண்ட்டை சொல்லிட்டு நாங்கள் இதுக்குள்ள வருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தாங்கண்டா, புதன்கிழமை அறிவிச்சாங்க மக்களுக்கு, மக்களே என்ன சந்திக்கிற அபூபக்கருடைய வாயில தவிர எல்லா வாயிலையும் பூட்டுங்கண்டாங்க. அதுக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு நிறைய கதவு, எல்லா கதவையும் பூட்டுன்ற அர்த்தம் இல்லை, யாரும் வராதிங்க. ரசூலுல்லாஹ் தலைவலி கூடிட்டு அபூபக்கர் வர்ற வாசல் மட்டும் ஓகேண்டா, அவருக்கு வரலாம், அவங்க மனைவி வீட்டில். ரசூலுல்லாஹ்க்கு இப்போ தலைவலி கட்டுமையாக சக்கராத் மாதிரி வருத்தம் வருது. மணிமாரெல்லாம் சூழ்ந்து நின்று அழுந்து பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வோட நேர்மையை கொஞ்சம் பாருங்க. அவர் ஒரு தலைவர், நாட்டு தலைவர், நபி, ஒரு ஹஸ்பண்ட். நாளைக்கு நான் யார் வீட்டிலன்னு கேட்குறேன். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படி நடந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அது ஹஸ்பண்டை மட்டும் இல்லை, நீங்கள் ஹஸ்பண்டோட எப்படி நடந்திருப்பீங்கன்ற 2 பக்கம் இருக்கு. ஸோ ரசூல் என்ன கேட்குறாங்கன்னா, நாளைக்கு நான் யார் வீட்டில்? ஏன் தெரியுமா? இன்றைக்கு வாக்கு கொடுத்தா நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வீட்டில் அவங்க விதவை, அவங்க வீட்டில் ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டில் ரசூலுல்லாஹ் எல்லாரும் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் இதை கேட்குறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லாம ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. எவ்வளவு நேர்மை பாருங்க. ஒரு மனைவிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா மறுமையில இப்படி வரணும், பேலன்ஸ் இல்லாமல் வரணும். ஸோ இந்த ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. நாளைக்கு மனைவிமார்கள் புரிஞ்சு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா? யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு இங்கே போங்க, யார் ரசூலுல்லாஹ்? எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் வீட்டுக்கு என்னத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வாழ்ற அளவுக்கு அவங்களுக்கு இப்போ பலம் இல்லை, கையில் சீவன் இல்லை, காலில் சீவன் இல்லை. இது அதாவது வியாழக்கிழமை நைட், அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, நாங்கள் சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை ராவும். அந்த வெள்ளிக்கிழமை ராவுண்டுவோமே, அந்த வியாழக்கிழமை நைட்டில் சொல்ல மகரிபுக்கு வந்தவங்க இஷாவுக்கு பள்ளிக்கு போகிற அளவுக்கு ஆயிஷா நாய் சொல்றாங்க. அவங்கள தூக்கிட்டு போனாங்க, விரல் கீழே கோடு போட்டு போச்சு, இடுப்பு கீழே சீவன் இல்லை ரசூலுல்லாஹ். இப்போ யார் வீட்டில் நிற்க போறாங்க? ஆயிஷா நாய் வீடு. எதுக்கு நினைக்கிறீங்க? நல்ல புரிஞ்சுங்க. மற்ற அத்தனை மனைவிமார்களும் என்னுடைய தாய்மார்கள் விதவைகள். ஆயிஷா அம்மா மட்டும்தான் சின்னது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் காலை வரைக்கும் ஆயிஷா நாய் வீட்டில். எப்படி மௌத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வாழ இயலாது, வாழ்ற அளவுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லை, கடுமையான நோய். அப்ப ஏன் ஆயிஷா நாய்க்கு வீட்டுக்கு கொண்டு போனாங்கண்டா, என் ஆயிஷா என்னை பார்க்கட்டும், மறுமையில சந்திக்க போறோம். ஜென்னாட மனைவி ஆயிஷா நீங்கண்டா, என் ஜென்னாவுடைய மனைவி நீங்கண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி 4 days அந்த வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் பள்ளியில் இருக்கல, என்னை பள்ளியில் வைங்க மக்கள் பார்க்கன்னு இருக்கல, என் மனைவி பக்கத்தில் நின்றாங்க. நான் கேட்கிற இன்னொரு விஷயம் கேட்கிறேன். வேர்ல்ட்ல நிறைய பேசுறாங்க, அவர் அப்படி காதலிச்சார, இப்படி படம் பார்க்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வோட சக்கராத்து வேலை திங்கக்கிழமை கடுமையான சக்கராத் நினைக்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான செய்தி நடக்குது. நீங்க உங்களுக்கு சோமி இல்லாமல் போன, உங்க ஹஸ்பண்டுக்கு சோமி இல்லாமல் போனால் தலைவலியில கீழே விழுவாரு, கஷ்டமா இருக்கும், பீலோ தாங்கண்டுவாரு, உங்க மடியிலாம் உட்கார மாட்டார். அப்பெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல தூங்கணும்னு நினைப்பாங்க, ஏன்னா தலைவலி கடுமையான வலி. ரசூலுல்லாஹ் ஃபைனல் மூமெண்ட்ல யாருமே நினைக்காத ஒரு விஷயம் செஞ்சார். மெல்ல மெல்ல ஆயிஷா நாய் மடிக்கிட்டு நெருங்கினாங்க. சுப்ஹான ரப்பி. யோசிச்சு பாருங்க, வெரி ஃபைனல் மூமெண்ட்ஸ். இந்த துனியா விட்டும் காத்தமுல் அன்பியா பிரிகிற நேரம், தண்ட மனைவிமார்கள்ல ரொம்ப வயசு குறைஞ்சவங்க அவங்கள விட்டுட்டு போற மூமெண்ட். இதுக்கு மேல திருமணம் முடிக்கல ஆயிஷா அம்மா. போய் ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, என் களத்துக்கும் என் தோளுக்கும் இடப்பட்டு ரசூலுல்லாஹ் சாதித்தாங்க.
நான் கேட்குற ஒரு ஹஸ்பண்ட் தன் லைஃப்ல லாஸ்ட் மூமெண்ட்டை மனைவி மடியில் மௌத்தாவனுடைய எத்தனை ஹஸ்பண்ட் நீயத்திருக்கும், எத்தனை ஹஸ்பண்ட் செஞ்சிருப்பாங்க. ஹாத்தமுல் அன்பியா, ஒரு உம்மத்துடைய தலைவர், ஒரு நாட்டின் ஜனாதிபதி, இந்த உம்மத்தை அவ்வளவு நேசிக்குது. அந்நபி அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபிக்கு இந்த மூமின்கள் தன்னுடைய உயிரை விட மேலா நேசிக்கிற நேரம் தன் மனைவியோட எப்படி நடக்கிறாங்கண்டா, ஃபைனல் மூமெண்ட்ல ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என் தோல்ல சாஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் கணக்குது, கடுமையான இதாக இருக்குது. தண்ணியில் அப்படியே முகத்தை இது பண்ணுறாங்க. இன்னலில் மௌத்தி சக்கராத்ன்றாங்க, மௌத்துக்கு சக்கராத்ன்றாங்க. என் பிரதர் வர்றார் அப்துல் ரஹ்மான், வெளியில் நான் வாங்கண்டேன். அவர் கையில் குச்சி. நான் ரசூலுல்லாஹ் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ் பல்லு விளக்குறீங்களா? ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமான வேலை, மிஸ்வாக் பண்ணிட்டு பள்ளிக்குள்ளே போவாங்க. தொழுகிறதுக்கு முன்னாடி பல்லு எப்பயுமே பல்லு திட்டி வாசமாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பேசுகிற அளவுக்கு சீவன் இல்லை. ரசூலுல்லாஹ் ஃபஅஷார பிரஸிஹி, தன் தலையால் வேணும் ஆயிஷாண்டு தலையெல்லாம் ரசூலுல்லாஹ் ஆட்டுறாங்க. நான் எடுத்து என் உமிழ் நீரை நனைத்து பெருமானார் வாயில் போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பல்லை துலக்கினேன். இப்போ மலக்குல் மௌத் வர்ற கிட்ட டைம், ரசூலுல்லாஹ் என் தோல்ல சாஞ்சிட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக பிடிச்சி குல்சூராக்களை ஓதுறேன். ரசூலுல்லாஹ் இப்போ அல்லாஹும்ம ஃபிர்லி 3 முறை ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னாங்க, காதை கிட்ட போய் கேட்டேன், அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். 3 முறை இது சொல்லிட்டு தான் மௌத்தாக போறேன். அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரு. ரசூலுல்லாஹ் 3 முறை கேட்டாங்க. கேட்டு போட்டு இப்போ அவங்களோட தலையன் பக்கம் கணக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல் மேலே போச்சு, கண்ணு மேலே போச்சு. ஒரே ஒரு லேடி, இந்த உம்மத்துடைய தலைவர் சுமந்த வேற எந்த கேமராவும் இல்லை, எந்த சிசிடிவியும் இல்லை, எந்த ஆணும் இல்லை. ரசூலுல்லாஹ் லாஸ்ட் மூமெண்ட் சுமந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜஸ்ட் 18. உங்க புள்ள பார்க்கிற லவ் படம் இல்லை இது, உங்க புள்ள காட்டுற இந்த நீங்க பார்க்கிற இந்த படங்கள் இல்லை, குடும்ப கதை மாதிரி சீரழிந்த கதை இல்லை, ஜஸ்ட் நார்மல் லைஃப். இந்த உலகத்துல மிக சிறந்த வாழ்க்கையுடைய முடிவை நான் சொல்லுகிறேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேல பார்த்தாங்க. அல்லாஹும்ம ஃபர்ரஃபீகில் அலா, ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை ரொம்ப குரல் கம்மி. யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோட. அவங்க சொல்றாங்க, வல்லாஹி என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி தந்த ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துட்டு. ரசூலுல்லாஹ் இதை சொல்ல போக்கல, அல்லாஹும்ம ஃபர்ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோட என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறேன். அல்லாஹ் உயர்வான தோழன் ஆயிஷா சொல்றாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நபிக்கு மலக்குல் மௌத் வந்து ரூஹ் எடுக்க முன்னாடி ஒரு அனுமதி கேட்பார். அது நபிமார்களுக்கு மட்டும்தான். என்ன கேட்பார்? நீங்க உலகத்துல வாழ விரும்புறீங்களா அல்லது ஆகிராவை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஆயிஷா சொல்றாங்க, என் மடி காலியாக போகிறது, என் மடி காலியாக போகிறது ரசூலுல்லாஹ். இந்த ரசூலுல்லாஹ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, நபிமார்கள்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்பாங்க, இங்கேயா அங்கேயா. ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஃபர்ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்களா ரசூலுல்லாஹ் துனியாவை விட நினைச்சிட்டாங்க. ஆகிரா என் மடியை விட்டு ரசூலுல்லாஹ் போக நினைச்சிட்டாங்க. அதை சொல்லி ரசூலுல்லாஹ் 3 வாட்டி சொன்ன உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் விரல் கீழே விழுந்துட்டு என் தோல்ல ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. நான் பிடிச்சி மாத்த ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னேன். மாத்த ரசூலுல்லாஹ். பள்ளியை சுத்தி உள்ள சஹாபாக்கள் வீட்டுக்குள்ள மஹரம் அஜ்னபி சட்டம் இருக்குது, என்டர் ஆக இயலாது. தாடி வளர்த்தவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வோட கண்டிஷன் எப்படி? ரசூலுல்லாஹ் எங்களோட திரும்ப பேசுவாரா? ரசூலுல்லாஹ் எங்களோட சிரிப்பாரா? ஜஸ்ட் இந்த வாழ்க்கை வேணுமா? கோடி பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஹஸ்பண்ட் மலேசியால, வைஃப் சிங்கப்பூர்ல. டிசிஷன் அப் டு யூ. உங்க பிள்ளைக்கு எந்த லைஃப் கொடுக்க போறீங்க? மாடர்ன் வேர்ல்டு வாழ்ற லைஃப் இதுதான் வாழ்க்கையா? ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் பிரட்டி பார்த்தீங்கன்னா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் ரசூலுல்லாஹும் ரேஸ் ஓடி இருக்கிறோம்ன்றாங்க. இன்றைக்குள்ள பள்ளி ஹஜரத் ரேஸ் ஓடினாங்கன்னா வேற மாதிரி பேர், அது எல்லாரும் காட்டிட்டு ஓடுறது இல்லை, ஒரு கிரவுண்ட் இருக்கு யாருக்கும் தெரியாம ஓடுறது. நானும் ரசூலுல்லாஹும் ஓடினேன் அந்த நேரத்தில்